வணக்கம் நேர்களே. நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா மாதிரி நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல தான் முதல் கட்டத்தோட தேர்தல் முடிஞ்சிட்டதுனால இதனுடைய பிரம்மாண்டத்தை நம்ம முழுசா அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனா வட மாநிலங்கள்ல தொடர்ந்து பல கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார் இந்த 3 மாநிலங்களை பார்த்தீங்கன்னா 7 கட்டத்திலையுமே தேர்தல் சந்திக்குது. அதே மாதிரி பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலுமே கூட பல கட்டங்களாக தேர்தல் நடந்து வருகிறது. அதுல வரும் மே 20ஆம் தேதி மும்பை மாநகரம் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தானே உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அடுத்த கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த பகுதிகளில் பிரச்சாரமும் சூடுபிடித்திருக்கிறது. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடத்திய ஒரு ரோட் ஷோ தான் இப்போ சர்ச்சையான ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது. தேர்தல் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்திற்காக பொதுக்கூட்டங்கள் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அது சிறிய தெருமுனை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இல்லை மாநில கட்சித் தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், தமிழகத்தில் அதுதான் எப்பயும் நடைமுறை. பல ஊர்களில் இருந்து கட்சி தொண்டர்களை வரவழைச்சு தங்களுடைய பவரை காட்டுற ஒரு யுக்தியாகவும் அரசியல் தலைவர்கள் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தோம்னா அங்கே பொதுக்கூட்டங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நிலை தான் இருக்கிறது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாலுமே பொதுக்கூட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நாம பார்க்குற சைஸில் அந்த குவான்டிட்டியில் இருக்காது. ஒரு சிறிய அளவிலான பொதுக்கூட்டங்களாகத்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஷோஸ். பிரச்சாரத்துக்கான ஸ்டார் கேம்பெயினர், அந்த தொகுதிக்கான வேட்பாளர், அந்த மாநிலத்துடைய கட்சி தலைவர், இந்த மாதிரி முக்கிய பிரபலங்கள் அங்க அலங்கார ஊர்தியில முத்தாய்ப்பா நின்னுக்கும் போது ரோட் ஷோ ஆனது நடத்தப்பட்டு அவங்களுக்கான வரவேற்பு மலர் தூவி வரவேற்பு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல முழக்கங்கள் எழுப்பி வரவேற்பதா இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு பரிச்சயம் இல்லாத பல காட்சிகள் அந்த ரோட் ஷோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயும் ரோட் ஷோ நடத்தப்பட்டது. இங்க சென்னையில் பாண்டி பஜார்ல நடத்தப்பட்ட ரோட் ஷோ உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த ரெஸ்பான்ஸை காட்டிலும் ஒரு 10 மடங்கு பெருசா ஒரு ரெஸ்பான்ஸை நினைச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வட இந்திய மாநிலங்களில் இந்த ரோட் ஷோக்களுக்கு இருக்கும். அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி மாதிரியான ஒரு பாப்புலர் லீடர் இந்த மாதிரியான ரோட் ஷோக்கு வரும்போது அதோட பிரம்மாண்டம் இன்னும் கூடுகிறது. இந்த மாதிரியான ரோட் ஷோக்கள் டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சிறிய வகை நகரங்களுக்கு வேணா பொருந்தும். ஆனால் டயர் 1 சிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மெட்ரோ நகரங்களில் இந்த மாதிரியான ரோட் ஷோக்கள் ஏற்படக்கூடிய தாக்கம் மிக மோசமானதாகவே இருக்கிறது. இதுக்கு சிறந்த முன்னுதாரணமாக எதை சொல்லலாம்னா நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெங்களூரு மாநகரம். இந்தியாவில் டிராஃபிக்கு பேர் போன ஒரு நகரமாக இருப்பது பெங்களூரு தான். அதுவும் சில்க் போர்ட் ஜங்ஷனை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க கட்டுரையே எழுதலாம். அந்த அளவுக்கு அந்த நகரத்துடைய குறிப்பாக அந்த ஜங்ஷனுடைய டிராஃபிக் ஜாம் ஏக பிரசித்தம். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் கன்ஜெஷனை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெங்களூரு மாநகரத்தில் கடந்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தினார். டிராஃபிக்கால பாதிக்கப்படக்கூடிய பெங்களூரு மாநகரத்தில் இந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோ, அதுவும் பிரதமர் மட்டத்திலான ஒரு தலைவர் வரும்போது இந்த டிராஃபிக் நிலையை இன்னும் மோசமாக்குகிறது, இது மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டு அப்பவே மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. பெங்களூருவுக்கே இந்த நிலைமைன்னா இந்தியாவின் வர்த்தக தலைநகராக இருக்கும் மும்பை மாநகரத்தோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மும்பை மாநகரம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே 1.5 கோடி கிட்ட மக்கள் தொகை அங்கு இருந்திருக்கு. இப்போ 2024 கிட்டத்தட்ட 2.5 கோடி வரைக்கும் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மும்பை மாநகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் நகரத்தில் வந்தும் போயிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்ல தான் மும்பை மாநகரம் வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில அந்த பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி மும்பை மாநகரத்துக்கு வந்திருந்தார். அங்க ரோட் ஷோ நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்ல செய்யப்பட்டிருந்தது. ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரதான மெட்ரோ ஸ்டேஷன்களான ஜக்ருதி நகர், கட்கோப்பர் 2 மெட்ரோ ஸ்டேஷனுமே 2 மணி நேரத்துக்கு செயல்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க? 6 மணிக்கு ரோட் ஷோனா 5 மணிக்கு தான் அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு பெரிய அளவிலான ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேயே இந்த ரோட் ஷோ நடக்குதுன்னாலுமே ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் இந்த அறிவிப்பு சொல்லியிருந்தாதான் மக்கள் அதுக்கு தயாராக இருப்பாங்க.
அவர் ஒரு பிரதமர் வருகை தரார் அப்படின்னும் போது அவரை வரவேற்க எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்படின்றத அந்த மக்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த வெர்சோவா, அந்தேரி மாதிரியான பகுதிகளில் இருந்து அதிக அளவிலான மக்கள் மெட்ரோக்களை பயன்படுத்தக்கூடிய சூழல்ல அந்த 2 மணி நேரமும் சிக்கி தவித்திருக்கிறார்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல. இதனால மிக கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்படும் நிலையும் உருவாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல அதிகம் பகிரப்பட்டு வர நிலையில பலத்த விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது. ஒரு ரோட் ஷோ நடத்துறதுன்னா வார இறுதி நாட்களில் நடத்திருக்கலாம் இல்லை, வார நாட்களில் வந்து அதனால் அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் மூடப்பட்டு பிஸ்னஸும் இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த பீக் ஹாரில் வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகள் இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள்னு சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இது தொடர்பான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் கிட்ட கேட்டபோது, இல்லை பிரதமர் வராரு இல்லையா, அவருக்கான வரவேற்பு தானே, நாங்கள் கடையை முடுறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் கடைக்காரர்கள் தரப்புல சொல்றாங்க. ஆனா பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மளால வட இந்திய ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான ரோட் ஷோக்கள் என்னதான் பிரதமருடைய இமேஜை உயர்த்துவதற்கான ஒரு வியூகமாக பார்க்கப்பட்டாலுமே, இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக அது பார்க்கப்பட்டாலுமே, பொதுமக்களுக்கு இவ்வளவு மோசமான இன்னல்களை ஏற்படுத்தும் போது இது கட்சிகள் தங்களுக்கு தாங்களே அடித்துக்கொள்ளும் ஒரு செல்ஃப் கோலா அப்படின்ற ஒரு கேள்வியை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறார்கள். இது ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுக்க போகிறதா, இல்லை அவங்களுக்கு இது செல்ஃப் கோலா மாறப்போதா அப்படின்றதற்கான பதிலை மும்பை மாநகரவாசிகள் வரும் 20ஆம் தேதி கொடுப்பார்கள். நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.